அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகர ராசியுடைய பண்புகள் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியின் ராசியாதிபதி சனி பகவான் ஆவார். காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கும் 4வது சரராசியாகும். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மகர ராசிக்காரங்களாக கருதப்படுறாங்க. உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கும்பொழுது, தன்னை நம்பி வந்தவங்களை நண்பர்களாலும் விரோதிகளாலும் ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டவளாக மகர ராசியில் பிறந்தவங்க மிகவும் ஈகை குணம் கொண்டு இருப்பாங்க. எதை எளிதில் கிரகித்து கொள்வாங்க. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும். மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் 2 விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பாங்க. இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவங்க என்கிறதுனால பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பாங்க. சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட இவங்களால் அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைப்பாங்க. வீண் பழிச்சொல் சொல்பவர்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவாங்க. எப்பொழுதும் ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வுடன் செயல்படும் இவங்களுக்கு கள்ளங்கபடமற்ற வெகுளித்தனமான குணம் இருக்கும். அடுத்தது மகர ராசியுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் குடும்பத்தில் மீது அதிகம் பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. மன வாழ்க்கையை பொறுத்தவரை இவங்க எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும். காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகளே மிக அதிகம். இவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையுடன் இணை பிரியாத குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்வார். ஒருவர் கோவப்படும் போது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வாங்க. மகர ராசிக்காரங்க நீண்ட ஆயுளை பெற்றவர்கள் என்பதனால எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைப்பாங்க. உறவினர்களின் ஆதரவும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது மகர ராசியுடைய பொருளாதார நிலை எப்படின்னு பார்க்கும்பொழுது, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப அமையும். உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வாங்க. வரவேண்டிய பண வரவுகள் தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றி விடுவாங்க. சுகத்தையும் அமைதியை அனுபவிக்க நினைத்த போலிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டியது இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் இவங்களுக்கு பயன்படாது. பூமி நிலம் போன்றவற்றை சேர்த்தாலும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் நேரம். வாழ்க்கையில் சுகதக்கங்கள் வரினும் சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான ஆடம்பர செலவுகளை செய்வாங்க. இதனால் இவங்களுக்கு சேமிப்பு என்பது இயலாத காரியம்தாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும். பெண் குழந்தைகளாக சற்று அனுகூலமான பலனை பெறும். இவங்களால் ஆண் பிள்ளைகளால் எந்த விதமான ஆதாயங்களும் கிடைப்பதில்லை. கடைசி காலத்தில் கூட பிள்ளைகள் காப்பாற்றுவாங்க என்று கூற முடியாது. அப்படியே இருந்தாலும் மன வேற்றுமைக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் நிறைந்து மன நிம்மதியில் வாழ நேரிடும். தனக்கென சிறு சேமிப்பையாவது சேர்த்து வைப்பது தான் சிறந்ததுங்க. மகர ராசிக்காரங்க பிறந்தவங்க பல தொழிற்சாலைகளை அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கும் ஆற்றலை பெற்றிருப்பாங்க. கட்டடத்துறை, பொறியியல் துறை போன்றவற்றிலும் பதிப்பாசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் புகழோடு விளங்குவாங்க. எந்த ஒரு துறையிலும் புகழோடும் பெயரோடும் தங்கள் லட்சியங்களாலும் படிப்படியாக முன்னேற்றம் அடைவாங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே என செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவாங்க. மற்றவற்றை எல்லாம் அடுத்தபடியாகத்தான் நினைப்பாங்க. வாழ்வின் முற்பகுதியில் கடமை தவறாது கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பாதியில் எல்லா சுகபோகங்களையும் சிறப்புடன் பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வாங்க. மகர ராசிக்காரங்க தங்கள் நோய்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள கீரை வகைகள், வாழைப்பழங்கள், வாழைத்தண்டு, கேரட்டு, வெங்காயம், கொழுப்பு சத்தான குறைவான உணவு வகைகள் போன்றவற்றை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும். மகர ராசிக்காரங்க யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்கின்றனர். மகர ராசிக்காரவங்க மற்றவங்களால் கோவப்படும் போது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பாங்க. புரிதல் மிகுந்தவங்க.
மகர ராசிக்காரங்க சூழலுக்கு ஏற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயல்வாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டாங்க. மகர ராசிக்காரங்க அற்புதமானவங்க, மென்மையானவங்க, நாகரிகமானவங்க. ஆனால் நேரம் வரும்போது தங்கள் உறுதியை காட்டுவாங்க. உங்களுக்கு ஏ முதல் இசட் வரை எல்லாமே திட்டமிட்டு நடக்க வேண்டுமென்றால் மகரத்துடன் டேட்டிங் செய்யுங்க. திட்டமிட்டது தோல்வி அடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கே தெரியுங்க. அவங்க கடின உழைப்பாளிங்க. எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. இதனால் தான் ஒரு விசேஷம் எனும்போது யாராலும் மகர ராசிக்காரங்களை தவிர்க்க முடியாதுங்க. மகர ராசிக்காரங்க ரகசியமானவர்கள் அல்ல. அவங்க தன்னை சுற்றி ஒரு சுவர் எழுப்பிக் கொள்வதை ஒருபோதும் அவங்க விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மகர ராசிக்காரங்க யதார்த்தமானவர்களே. அவங்க எல்லோரையும் போலவே ஆழமாக நேசிப்பாங்க. இருந்தாலும் ஒருவரிடம் தான் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டாங்க. இருந்தாலும் காலப்போக்கில் மகராசியினர் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய காதலுக்கு நீங்கள் தகுதியானவர் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் அவங்க பின்வாங்க மாட்டாங்க. தங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்களுக்காக காத்திருப்பாங்க. மகர ராசிக்காரங்க தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறொன்றும் வேண்டாம். தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்துவிட்டால் உங்களை பாதுகாப்பாங்க. உங்களை கஷ்ட நஷ்டங்களில் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மகர ராசிக்காரவங்க நம்பகமானவங்க, நிலையானவங்க மற்றும் சரி விகிதத்தில் அன்பானவங்களும் கூட. எத்தனை வருஷங்களானாலும் அவங்களுக்கு இருக்கும் அந்த அன்பு குறையாது. அவங்க தன் முடிவில்லாத அன்பையும் ஆதரவையும் உங்கள் மீது காட்டுவாங்க. மகர ராசிக்காரவங்க தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாக இருப்பாங்க, தைரியமானவங்க. அவங்களுடைய ஆழ்மான விருப்பங்கள் அடைய சாத்தியமில்லாமல் கடினமாக உழைப்பாங்க. மகரம் தங்களுடன் தன் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு எப்பொழுதும் லட்சியங்களும் கனவுகளும் அதிகம். அதே சமயம் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை தன் வருமானத்தால் காப்பாற்றவும் ஆதரவளிக்கவும் செய்கிறார்கள். உறவுகளுக்கு நிலைப்புத்தன்மையை பரிசீலிக்கிறார்கள் மகர ராசிக்காரங்க. இன்றைய நாட்களில் அரிதாகிவிட்ட ஒரு பண்பு பொறுமை தான். ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு அபரிதமான பொறுமை உண்டு. அவர்கள் ஒன்று தேவை என்று முடிவு செய்து விட்டாக்க தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு நீண்ட காலம் திட்டம் போடுவாங்க. மிக பொறுமையான நபர்களாக இவங்க தங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு மட்டுமல்ல, மற்றவங்களை புரிந்து கொள்வதிலும் அதே அளவு பொறுமையை கடைபிடிக்கிறாங்க. விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து வைத்திருக்கும் இவங்க எதையாவது அடைய மிக மிக அரிதாகவே அவசரம் காட்டுவாங்க. மகர ராசிக்காரவங்க தன் உறவுகளிலும் பொறுமையை கடைபிடிப்பாங்க. கடினமான சூழ்நிலையிலும் கூட உங்களுடன் துணை நின்று நல்ல காலம் வரும் என்று நம்பிக்கையுடன் காத்திருப்பாங்க மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரவங்க புத்திசாலிகள். அவர்கள் எப்போதும் ஒரு கதையில் மறுபக்கத்தை கேட்டே முடிவெடுப்பாங்க. அவங்க பற்றற்றவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவோடு சிந்தித்து ஒரு விஷயத்தை பற்றிய போதுமான தகவல்கள் கிடைத்த பிறகே அதற்கேற்ப செயல்படுவாங்க மகர ராசிக்காரவங்க. நிலைப்புத்தன்மை, ஆதரவு, தடையற்ற புரிதல், இதைவிட ஒரு உறவில் வேறென்ன வேண்டும்? அவர்கள் அரிதாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள். மாறாக அமைதியான மனநிலையில்தான் கடினமான முடிவுகளை எடுப்பாங்க. உங்களுக்கு துணைவரிடமிருந்து விசுவாசமும் அர்ப்பணிப்பும் வேண்டுமென்றால் மகர ராசிக்காரங்களை அதை ஏராளமாக அள்ளி வழங்குவாங்க. அவங்களுடைய இந்த பண்புகள் திட்டமிடுதல் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மகர ராசிக்காரங்கள் துணையாக இருக்கும் வாய்ப்பு நமது வாழ்க்கையை அழகாக்குது.